இன்னைக்குரிய டிவோஷன் கண்டங்களை தாண்டி செயல்படும் தேவன். சங்கீதம் 65:2. ஸ்காட்லாண்ட்ல ஒரு சர்ச்ல ஒரு மிஷினரிய ஆப்பிரிக்காக்கு மிஷினரி பணிக்காக அனுப்புறாங்க. அங்க அவரு கொஞ்ச நாள் கழிச்சு அங்க தங்கி ஊழியம் பண்ணிட்டு திரும்பவும் அவருடைய சபைக்கே வந்துடுறாரு. அந்த நாட்டுல பணி செய்வது ரொம்ப கடினமா இருக்கு எனக்கு. இப்போ பனிக்காலத்துல கடும் குளிரும், மழை காலத்துல ரொம்ப மழையும் பெய்யறனால என்னால அங்க சர்வைவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இன்னமும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அங்க ரொம்ப லோன்லியா இருக்கு அங்க பணியாற்ற. அங்க எனக்கு பாதுகாப்பாவே இல்லைன்னு அந்த சபையில அறிவிச்சிடுறாரு. அந்த சபையில அவருக்கு பதிலா மறுபடி ஆப்பிரிக்காக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அங்க இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முதியவங்களா இருக்காங்க. அந்த சபையில ஆர்கன் போடுற ஒரு சின்ன பையன் நின்று கொண்டிருக்கான். இதெல்லாம் பேசுறப்ப அவன் தன்னுடைய ஒரு ஃபீபிள் வாய்ஸ்ல நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவனை மருத்துவம் படிக்க வச்சு ஒரு மெடிக்கல் மிஷினரியா அனுப்புனா அந்த மக்களும் அட்ராக்ட் ஆவாங்க, அந்த மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு அந்த சபை மக்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி அவனை மெடிசன் படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அவன் படிச்சு முடிச்ச பின்பு ஆப்பிரிக்காக்கு அனுப்பப்படுறான். டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க ரொம்ப மிகுந்த பிரயாசப்பட்டு மிஷினரி பணியாற்றி வரான். அவர் எதிர்பார்த்த அளவு அங்க பலனும் கிடைக்குது. எனினும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தவர்களுடைய தலைவன் மட்டும் அவனுக்கு பிரச்சனையாவே இருக்கான். அவனுக்கு ரொம்ப எதிர்த்து நின்றுட்டே இருக்கான். அந்த தலைவன் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இன்னைக்கு இரவு நாங்க உன்னை கொலை செய்ய போறோம்னு ஒரு கொலை மிரட்டல் செய்தி வருது. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருக்கான். தன்னுடைய டைரியில அதை எழுதி வைக்கிறாரு. இன்னும் சில மணி நேரங்கள்ல என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப துக்கத்தோடு என்னை காப்பாற்றும்னு எழுதி வைக்கிறாரு. ஆனா அந்த தலைவன் சொன்னது போல அன்னைக்கு ராத்திரி ஒன்றுமே நடக்கல. ஒரு இயருக்கு அப்புறம் டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த தலைவனை சந்தித்து கேட்கிறான். அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு குலை மிரட்டல் விட்டீங்கல்ல, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த தலைவன் சொல்றான், கொலை செய்வதற்காக நாங்க ரெடியா இருந்தோம். ஆனா உன் வீட்டு காம்பவுண்ட சுற்றி ஒரு ராட்சச ரூபத்துல 39 யுத்த வீரர்கள் நின்று கொண்டிருந்ததை பார்த்தோம். நாங்க பயந்து போய் திரும்பி போயிட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேவிட் லிவிங்ஸ்டன் அவருக்கு நற்செய்திய சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த தலைவனும் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். டேவிட் லிவிங்ஸ்டன் மறுபடி ஓராண்டுக்கு பிறகு இங்கிலாந்துல இருக்க அவருடைய சபைக்கு திரும்பி வராரு. தன்னுடைய ஊழியத்தை பற்றியும் அவருக்கு வந்த குலை மிரட்டல்களை பற்றியும் சபை மக்கள்கிட்ட ஷேர் பண்றாரு. அந்த சபையோட போதகர் டேவிட் குறிப்பிட்ட அந்த இரவுல சொல்றாரு, சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து 39 பேரு உனக்காக ஆப்பிரிக்கா ஊழியத்திற்காக ஜெபித்துட்டு இருந்தோன்னு சொல்றாரு. இங்கிலாந்துல ஜெபித்த ஜெபம் ஆண்டவருக்கு எட்டியது மட்டும் இல்லாம ஒரு கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் சென்று ஜெபம் வல்லமையா செயல்பட்டதுங்கிறது ஆச்சரியமான காரியமா எல்லாருக்கும் அன்னைக்கு இருந்துச்சாம். இதே மாதிரி நம்மளும் மிஷினரி ஊழியங்களுக்கு காணிக்க தரது முக்கியம் இல்ல. இதே மாதிரி மிஷினரிகளுக்காக மறவாம ஜெபிக்கிற கிருபைய தேவன்ட்ட நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.